சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மே மாதம் 7ஆம் தேதி. உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 2வது வசனம். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம். ஆனால் யாக்கோபுக்கு இது ஒரு பெரும் இடமாகவே காணப்பட்டது. சந்தேகத்திற்கு இடமின்றி யாக்கோபு இந்த இடத்தை பற்றி மிகுந்த மரியாதை வைத்திருந்தான். ஏனென்றால் அவன் வீட்டை விட்டு தனது சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து தப்பி ஓடும்போது தேவன் அவனுக்கு அங்கே தரிசனமானார். பெத்தேலில் அவன் வானம் திறக்கப்பட்டதை கண்டான். தேவன் அவனுடன் பேசினார். ஆனால் இந்த நேரத்தில் யாக்கோபு தேவனுடைய வீட்டின் உண்மையான அர்த்தத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. மேலும் அவனுக்கு பெத்தேல் ஒரு உணர்ச்சிபூர்வமான இடமாக மட்டுமே இருந்தது. இன்றும் பலர் தேவனுடைய வீட்டை இவ்வாறே கருதுகின்றார்கள். மேலும் அவர்கள் தேவனோடு இருப்பதை விட அந்த இடத்தையே மிகவும் அதிகமாக நேசிக்கிறார்கள். தேவனுடைய வீடு என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் பெயரில் நல்ல கட்டிடங்களை கட்டியிருக்கலாம். அவர்கள் கிறிஸ்துவ ஆராதனையில் தவறாமல் பங்கேற்கலாம். இருப்பினும் இன்னும் தேவனுடைய வீட்டின் ஆசீர்வாதங்களை அவர்கள் முழுமையாக அனுபவிக்காமல் இருக்கலாம். யாக்கோபை போல அவர்கள் பெத்தேலுக்கு திரும்பி வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அவர்களோடு கூட பேசுவார். அவருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். யாக்கோபு பெத்தேலுக்கு வருவதற்கு முன்பாக அவன் தன் இருதயத்தை ஆராய்ந்து தன் குடும்பத்தை எல்லாம் சீர்படுத்த தொடங்கினான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 2வது வசனம். அவன் தனது தீர்மானத்தில் உறுதியாக இருந்து அசுத்தமான காரியங்களை துறந்துவிட்டு அவனுடன் பெத்தேலுக்கு போக ஆயத்தமாகும்படி தனது வீட்டாருக்கு கட்டளையிட்டான். அவன் தனது வீட்டாரை தங்கள் வஸ்திரங்களை மாற்றும்படி கட்டளையிட்டான். வேதத்தில் வஸ்திரம் என்பது பழக்க வழக்கங்களை குறிக்கிறது. ஒருவர் அணியும் ஆடைகள் மற்றும் அவற்றின் நிறம், மேலும் ஒருவர் அவற்றை எத்தனை முறை மாற்றுகிறார் என்பதன் மூலம் ஒருவரின் குணாதிசயம் அடிக்கடி வெளிப்படும். நல்ல விசுவாசிகள் கூட உலக உடைகள் மற்றும் உலக வாழ்க்கை முறையின் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு ஏமாற்றப்படுவதை பார்ப்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. படிப்படியாக அவர்கள் தங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் இருளை கொண்டு வரும் பழக்க வழக்கங்களையும் குழுக்களையும் உருவாக்குகிறார்கள். யாக்கோபு தன் வீட்டாரை சுத்திகரித்தது போல நாமும் உலக பழக்க வழக்கங்களையும் நட்பையும் விலக்கி வைத்துவிட்டு நம்முடைய உரையாடலில் கூட பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சீக்கேமில் உள்ள ஒரு கர்வாலி மரத்தின் அடியில் யாக்கோபு அந்நிய தெய்வங்களையும் மற்ற அசுத்தமான பொருட்களையும் புதைத்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதுபோலவே நமது பழைய பழக்க வழக்கங்கள் மற்றும் வழிகள் அனைத்தும் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கம் ஆகியவற்றில் நாம் கிறிஸ்துவுடன் இணைவதன் மூலம் புதைக்கப்பட வேண்டும். யாக்கோபு புண்படுத்தும் மற்றும் அசுத்தமான பொருட்களை கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்த பிறகுதான் பெத்தேலுக்கு திரும்ப முடிந்தது. தேவன் அவனது பெயரை யாக்கோபிலிருந்து இஸ்ரவேல் என்று மாற்றியதற்கும் ஏன் பெத்தேலுக்கு போகும்படி தேவன் அவனை கேட்டுக்கொண்டார் என்றும் அன்றுதான் அவன் முழுமையாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். முந்தைய சந்தர்ப்பத்தில் தேவன் அவனிடம் தெளிவான வார்த்தைகளில் பேசினார். இப்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் அதே செய்தியை மிகவும் பலமான மொழியில் மீண்டுமாக அவனிடம் சொன்னார். மேலும் யாக்கோபு அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. இதே போல வார்த்தைகளின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நம்மால் இருக்க முடியும். பலர் சபை மற்றும் தேவனுடைய வீடு போன்ற வார்த்தைகளை நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படுத்தும் வார்த்தைகளின் உண்மையின்படி அவர்கள் வாழ்வதில்லை. எனவே நீங்கள் வெறும் வார்த்தைகளையும் சொற்றொடர்களையும் திரும்ப திரும்ப சொல்லாமல் ஆவிக்குரிய உண்மைகளை உணர்ந்தவர்களாக வாழ்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய வீட்டின், அதாவது பெத்தேலின் ஒரு பகுதியாக மாறிவிட்டீர்களா என்று உண்மையாக உங்களால் சொல்ல முடியுமா? அல்லது உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கும் அந்நிய காரியங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா?